அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்புங்க. அதாவது மார்ச் மாதம் 13ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா நிறைந்த பௌர்ணமி தினம் வருகிறது. பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே பிரகாசமான ஒரு நிலவு இருக்கக்கூடிய ஒரு நாள். அந்த நாளில் பார்த்தோம் அப்படின்னா நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விரத வழிபாட்டிற்கும் தாந்திரிக பரிகாரங்களுக்கும் அதீத சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த நிலவு போல நம்மளுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்க பௌர்ணமி விரதம் இருப்பாங்க பல பேர் ஏன்னா பௌர்ணமி விரதம் அதீத சக்தி கொண்டது, உடனுக்குடன் நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட பௌர்ணமி திதி அன்று நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்பவும் கவனம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதனுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் உருவாக போகிறது அப்படிங்கிறத பற்றின விரிவான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் பல வகைகளில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. ஏன்னா கிரகநிலைகளுடைய மாற்றம் பெரும்பாலும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் சில சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் அது உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உற்சாகமாக காணப்படுவீங்க. சில விஷயங்களில் மட்டும்தான் சின்ன சின்ன விளைவுகள் ஏற்படும். அதில் மட்டும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருந்து கொள்ளுங்க. எடுத்தும் கவிழ்த்தோன்னு எந்த ஒரு நிலையிலையும் எந்த ஒரு பேச்சையும் பேச வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் வாக்குவாதங்கள், விவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது, அது யார்கிட்டயா இருந்தாலும் சரி, சக பணியாளர்கள், உத்தியோகஸ்தர்கள், இல்லை கணவன் மனைவிக்குள்ளே உருவாகிறது, உறவுகள் மத்தியில் உருவாகிறது, நண்பர்கள் மத்தியில் உருவாகுது அப்படின்னும்போது நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி விடுங்க. நீங்கள் அதில் விவாதம் வருகிறது அப்படின்னும்போது அதில் ஈடுபடாமல் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு உண்டு பண்ணலாம். அதனால் ஒரு பிரச்சனை உருவாகிறது அப்படின்னும்போது நீங்கள் ஒதுங்கி சென்றீங்க அப்படின்னாலே இந்த காலம் உங்களுக்கு பல வகைகளில் சுபமான காலமாகவே அமையப்பெறும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் கிடையாது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே மாதிரி மற்றொரு புறம் பார்க்கும்போது பணவரவு, குடும்பம் அப்படின்னு எல்லா விதங்கள்லையும் ஓரளவுக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த காலம் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை பெற உதவுங்க. வீட்டிற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பீங்க. அதே மாதிரி சொகுசு மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கும் சூழலும் தங்களுக்கு இருக்க பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். புரிந்துணர்வு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். காதலிப்பவர்களுக்கு திருமணம் செய்து கொள்வதற்கான ஒரு சாதகமான காலமாகவே அமைய பெறப்போகிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட வாய்ப்புகளும் இருக்கும். பெரிய முன்னேற்றம் இல்லை அப்படின்னாலும் கூட திடீர் வரவு, அப்படி இல்லைனா பொருளாதார ரீதியான உதவியோ, அதுவும் இல்லைனா சொத்துக்களில் இருந்து லாபமோ கிடைப்பதற்கான வாய்ப்பு சில அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறவும் இருக்குங்க. அதே மாதிரி பண வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு நிதி நெருக்கடி ஏற்படாது என்றாலும் செலவினங்களை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது அவசியம். அப்படி இல்லைனா திடீர் பண நெருக்கடி உண்டாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய செலவுகளை சமாளிக்கும் அளவுக்கு திடீர் பணவரவு ஏற்படும் சாத்தியமும் இருக்கிறது. இருந்தாலும் கடன் வாங்குறத இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் கடந்த 2-3 மாதங்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறைந்து பணிபுரியக்கூடிய இடத்துல முன்னேற்றத்தை காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க. விரும்பும் இடத்திற்கு மாற்றவோ அல்லது பதவி உயர்வு இன்னும் சில வாரங்கள்லையும் உங்களுக்கு கிடைக்க பெறலாம். கடின உழைப்புக்கு ஏற்ற பலனும் வெகுமதிகளும் நிச்சயமாக கிடைக்கும். கவலைப்பட வேண்டாங்க. அதே மாதிரி ப்ரொஃபஷனலுக்கு
இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும். தொழில் ரீதியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. எதிரிகள் உங்களுக்கு இருந்தாலும் கூட அவர்களை சமாளிக்கக்கூடிய திறனும் தங்களுக்கு ஏற்படும். அதனால் பயம் கொள்ள தேவையில்லை, கலக்கம் கொள்ளவும் தேவை கிடையாது. கூட்டு தொழில் செய்கிறவங்க இன்னும் சில வாரங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு பாதகங்கள் எதுவும் நடக்காது அப்படின்னாலும் கூட கடன் வாங்கும் சூழல், அப்படி இல்லைன்னா கடன் கொடுப்பதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த காலகட்டத்தில் கிரகங்களினுடைய பெயர்ச்சியால் சொகுசு பொருட்களை வாங்குவீங்க. இருந்தாலும் அதிகப்படியான செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்படுவது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி கடன் சுமை சற்று அதிகரிக்கவும் செய்யலாம். எதிர்ப்புகளும் உங்களை தொந்தரவும் செய்யலாம். அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருங்க. எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டியது அவசியம். யாருக்காவது உத்தரவாதம் தருங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க. சொல்ல காப்பாற்ற நீங்கள் தான் அரும்பாடுபட வேண்டியதாக இருக்கும். அதனால் வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாக கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு யாருக்கும் உத்தரவாதம் தர வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் கடினமான முயற்சிக்கு பிறகு தாங்க நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும். போட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையலாம். புதிய வாடிக்கையாளர்களால் திருப்தி அடைவீங்க. கடன் தொல்லைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்ல பதவிகள் தாமதமாக கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல பலன் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும். எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்க பெற்றாலும் அவர்கள் மூலம் கலகமும் ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியம். பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. எதையுமே பெண்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிச்சிடுவீங்க. புதிய பதவி அப்படி இல்லைன்னா பொறுப்புகள் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு கிடைக்க பெறலாம். அதை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறவும் செய்வீங்க. குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். அளவாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வளவலன்னு அதிகமாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா இந்த காலத்தில் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே மாதிரி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். செலவுக்கு ஏற்றவாறு வருமானம் இருக்காது. கைக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்தில் வந்து சேர வாய்ப்பும் இல்லை. அதே மாதிரி யாரை நம்பியும் இந்த காலகட்டத்தில் பணம் கொடுக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தொழிலையும் சரி முதலீட்டில் கவனமாக இருக்க பாருங்க. அலுவலகத்தில் உங்களுடைய வேலைகளை நீங்கள் தான் பொறுப்பாக கவனிக்கணும். உங்களுடைய பொறுப்புகளை அடுத்தவர்களை நம்பி ஒப்படைக்காதீங்க. உங்கள் மீது பொறாமை குணம் கொண்டவங்க உங்களை பழிவாங்க. இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க. புதிய எதிரிகளை உருவாக்கி கொள்ள வேண்டாம். அடுத்தவர்களிடம் அனுசரணையாக பேச பாருங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உயர் பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க. மரியாதை இல்லாமலும் யாரையும் நடத்தக்கூடாது. அது உங்களுக்கு மற்றொரு புறம் பிரச்சனையையும் பகைமையையும் ஏற்படுத்திவிடும். அதே மாதிரி கொஞ்சம் ரொம்பவும் இரக்க குணத்தோடு நடந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு முன் கோபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. எரிச்சலாக இருக்கும். வேலைகளையும் சரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாலேயும் சரி இல்லை வேலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாலேயும் சரி கொஞ்சம் எரிச்சல் வரத்தாங்க செய்யும். அதனால் மனதை எப்பொழுதுமே சாந்தமாகவும் அமைதியாகவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடற்பயிற்சி தியானத்தை மேற்கொள்ளுங்க. தினமும் காலையில் வேலைக்கு போவதற்கு முன்பாக ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்துட்டு
நீங்கள் வேலைக்கு செல்வது நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அடுத்தவர்கள் உங்களுக்கு தீங்கு நினைத்தாலும் நீங்கள் அவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்வீங்க. எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. அதே மாதிரி பிரிந்து போன கணவன் மனைவி உறவு, உடன் பிறந்தவர்களினுடைய உறவு எல்லாமே ஒன்று சேரக்கூடிய வகையில் இக்காலம் அமைய பெறலாம். வேலையிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, விட்டு போன நல்லது மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேரவும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சற்று மேம்பாடு இருக்குங்க. இரவில் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் தவித்தவர்களுக்கு இறை நாமத்தையும் தினமும் இறைவன் ஆலயங்களுக்கு சென்று இறைவனை தரிசித்து வந்தீங்க அப்படின்னா அன்றைய நாள் நிம்மதியான தூக்கமும் உங்களுக்கு இருக்க வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது.